திவாகர் மற்றும் வினோத்துக்கு இடையே நடக்கிற அந்த ஃபன்னி கான்வர்சேஷன் வேற லெவலாக நீங்கள் எல்லாரும் ரசிச்சிருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்போம். அது சிரிப்பு வராதவங்க கூட அதை பார்த்து சிரிச்சு வயிறு குலுங்க சிரிச்ச தருணங்கள் பார்க்க முடிஞ்சுச்சு. அந்த பேசிஸில் இப்போ செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எபிசோட பொறுத்தவரையும் ரெண்டு விஷயங்கள் சூப்பராக இருக்கும் மக்களே. அதில் திவாகர் மற்றும் வினோத்தோட சம்பவங்கள், இன்னொரு விஷயம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த ப்ரோமோவில் என்னதான் சொல்ல வராங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பல பேருமே பார்ப்பீங்க, தயவு செய்து லைக்கை போட்டுருங்க. கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். விஜேஎஸ் வந்து கேட்குறாரு, ஸோ யாருக்கிட்ட, வினோத்துக்கிட்ட, ஊரில் அவனுக்கு 1008 பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு ஆளை மட்டும் நீங்கள் பண்ணுற போராட்டம் இருக்கே, ஐயோயோ ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த திவாகர் கூட ஒரு பக்கம் வினோத் படுற பாடு இருக்குல்ல, அது வேற மாதிரி இருந்துச்சு. ஐ மீன் அது வந்து நமக்கு என்ஜாயபிளாக இருக்குது. அவங்களுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷனும் சரி, அதில் இவர் திவாகர் ஒன்று சொல்ல அதுக்கு ஒரு கவுண்டர் போடன்ற மாதிரி எல்லாமே ரசிக்கும்படியாக வேற மாதிரி இருந்துச்சு. அதில் குறிப்பாக வினோத் கூப்பிட்ற ஏ தர்பிஸே, ஏ தர்பஸ் அப்படின்ற மாதிரி கூப்பிட்ற விதமாக இருக்கட்டும். அதில் அந்த நைட்டு சீன் இருக்கு இல்லையா, நைட் எழுந்துட்டு தனுசு ராசி நேயர்களே, அப்புறம் அந்த ஒரு பாட்டு கும்பலக்கா கும்பலக்கா கும்பல கும்பாலே அப்படின்ற மாதிரி அந்த ராசியை வச்சு ஒரு பாட்டு பாடின விதம் இருக்கு. ஐயோ 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 அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. குறிப்பாக அதில் சார் நைட்டில் திடீர்னு எழுந்து தனுசு ராசி சார், எனக்கு அவருக்கு வந்து நான் பொண்ணு பார்க்கணுமா சார், அவருக்கு நான் என்ன அப்பாவா சார் அப்படின்ற மாதிரி இவர் சொன்னதாக இருக்கட்டும், திவாகர் அது சிரிக்கிறதா இருக்கட்டும், நல்லா இருந்துச்சு. ஆனால் குறிப்பாக அது வந்து ஒரு ஃபன்னி செக்மெண்ட்டாக இங்கே பல பேர் இந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ணுறாங்க, நாங்களும் பண்ணுறோம்பா, கண்டென்ட் கொடுக்குறேன்றா அப்படின்ற பேரில் நிறைய கிரிஞ்சு கண்டென்ட்டு, வேஸ்ட் கண்டென்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்கல்ல நிறைய பேர். அந்த கண்டென்ட்டுக்கு எதிர்பாராத இந்த காம்பினேஷன் கண்டென்ட் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் எவ்வளோ லவ்வபிள் என்ஜாயபிளாக இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் இந்த ரீல்ஸ் அதிகமாக ரீச் ஆகிட்டு இருக்கு. மெய்யழகன் காம்போ திவாகர் மற்றும் வினோத், அந்த ரீல்ஸ் எவ்வளோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, எவ்வளோ ரீச் ஆகிட்டு இருக்கு. உண்மையை சொல்கிற மக்களே, நான் அந்த வீடியோ எப்போ நமக்கு துக்கமோ ஃபீலிங்ஸோ எதோ இருந்தாலுமே நீங்கள் போய் அந்த வீடியோ ஃபுட்டேஜை போய் பாருங்கள், அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நம்மளை மீறி அது ஸ்மைலை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த மாதிரி தான் இருக்குது. அது வந்து நேச்சுரலாக அமைஞ்சிருக்கு. அவங்களுக்கு இது தெரியாமல் இருக்கிற வரையும் தான் அது இன்ட்ரெஸ்டிங். தெரிஞ்சிச்சுன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. சூப்பராக பண்ணியிருக்காங்க அதை. ஓகே, அதில் குறிப்பாக விஜேஎஸ், ஆமாம் அவருடைய நடிப்பை பற்றி சொல்லி வினோத் கொஞ்சம் அந்த நடிப்பை பற்றி எடுத்து விடுங்க, பேசுங்க அப்படின்னும் போது, சார் நீங்கள் வேற கம்முன்னு இருங்க சார், இங்கே ஸ்விம்மிங் பூலை தவிர்த்து ஒரு கிணறு இருந்தால் 6 பேர் குதிச்சு உள்ளே விழுந்து இறந்துருப்போம் சார், உள்ளே குதிச்சு இது பண்ணியிருப்போம், அந்த மாதிரி அவர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. நேற்று வினோத் இது நல்லா அறிவா இருக்குது, நேற்று நீங்கள் தான் போயிட்டு ஸ்கிரிப்டாக அவருக்கு எடுத்து கொடுத்துட்டு இருந்தீங்க, தலைவன் பர்ஃபார்மன்ஸில் தெரிக்க விட்டுட்டு இருந்தான். வினோத் டைரக்ட் பண்ண, இவர் நடிப்பில் கலக்க, நடிப்பு அரக்கனோட கலக்கலை பார்க்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது. நல்லா இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் ஆமாம் அவர் ஏன் எதுக்கெல்லாம் உங்கள் பேரே சொல்கிறாரு சொல்லுங்க வினோத் அப்படின்னும் போது, சார் அவரா சார், வினோத் ஒரு பிரவீன் ஒரு தப்பு பண்ணியிருப்பான் சார், இங்கே பாரு வினோத் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ண அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி என்ன வந்துட்டு நாமினேஷனில் வேற போயிட்டு என்னை 2 வாட்டி குத்திட்டு வந்துட்டு இருக்காரு சார் அப்படின்ற மாதிரி சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காரு. அதில் குறிப்பாக நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த வீடியோ என்னன்னா, நான் பார்த்து எங்கள் அம்மா கிட்டலாம் காமிச்சது வந்து அந்த இதுதான், சண்டை போட்டு பார்வதி வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. ஒரு பக்கம் திவாகர் கிட்ட வந்து பிரவீன் பேசும்போது, இப்படி பேசும்போது இதோ பார் வினோத்தே அப்படின்னும் போது அவர் வந்து இதோ பாருனா உனக்கு அவள் தான் எப்போ பார்த்தாலும் வினோத்னு சொல்லிட்டு இருக்க, என்ன உனக்கு புரியலையா, யாரோ அவங்க பேர் சொல்லு, இப்படி தான் உள்ளே போய் நாமினேஷனில் என் பேரை குத்துற, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு யார் உன்னை என்ன பண்ணதுன்னா வினோத்துன்றவ, எல்லாத்துக்கும் நான் தான் கிடச்சுன்னா நான் தான் பண்ணனான்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கிரியேட் ஆகிருக்கும். வேற மாதிரிங்க அது. இது வினோத்துக்கிட்ட ஒரு ஹைலைட் என்னன்னா, ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் அவர்கிட்ட இருக்குது. அது அப்படியே வருது, அழகாக வருது, அதை கவுண்டர் போட்டுறதால நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அதுக்கேற்ற மாதிரி அமையுது. குறிப்பாக இன்னொரு செக்மெண்ட்டுமே இருந்தது. என்னன்னா, அந்த 2 ஆப்பிள் இருக்கும், அது ஒன்று பிக் பாஸ் வீட்டார் சாப்பிட்ருப்பாங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் சாப்பிட்ருப்பாரு. சாப்பிட்டதுக்கப்புறம் அது FJ திவாகர் தான் சாப்பிட்டாருன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா, எப்பா கேட்டு சாப்பிட மாட்டியா, இல்லை உனக்கு வரட்டி இந்த மாதிரி வச்சா கூட எதாக இருந்தாலும் சாப்பிட்ருவாரு சார்ன்ற மாதிரி அந்த சீனாக இருக்கட்டும்ன்ற மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் ஒரு நாளைக்கு ஒரு 2-3 சீன் நடந்துருது. அது வந்து எப்படியாவது ரீச் ஆகிடுது, வேற மாதிரி இருக்கு. ஓகே, ஆனால் அதுக்கு முழுக்க காரணம் திவாகரும் அதை வினோத்துன்ற மாதிரி நேம் ஞாபகம் வச்சாம சொல்றதும், அதை கேபிட்டலைஸ் பண்ணி வினோத் யூஸ் பண்ணி கவுண்டர் போறதும் இருக்குல்ல, வெறும் அருமையா இருக்கு, வேற மாதிரி இருக்கு. மற்றதெல்லாம் எல்லாத்தையும் பேர் பண்ணி, ஐ மீன் கண்டென்ட்டுக்காக பண்ணி டிசைட் பண்ணி பண்றாங்க பல விஷயங்கள். ஆனால் அதெல்லாம் ரீச் ஆகாது. எது நீங்க நேச்சுரலா அது ஆட்டோமேட்டிக்காக உருவாகுதோ அதுக்கு தான் வெளியே மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க, ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றது தான். நீங்கள் எல்லாம் ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறோம், மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவான் இது பண்ணுவான்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட தப்பு. ஸோ நேச்சுரல், ஐ மீன் திவாகரோட ரைட்டு தான்.
ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடாது, நேச்சுரலாக இருக்கணும் சார், நடிக்கக்கூடாது சார், நேச்சுரலாக இருந்தால் தான் சார் மக்களுக்கு பிடிக்கும்ன்றது எக்ஸாக்ட்லி அது உண்மைதான். நீங்கள் உண்மையாகவும் நியாயமாகவும் இந்த கேமுக்கு இருந்தீங்கன்னா ஓகே. அன்வான்டாக நானும் ஸ்க்ரீன் பேஸ் வரணும், கண்டென்ட் கிரியேட் பண்ணுன்ற மாதிரி சில மோசமான விஷயங்களும் சில காரியங்களை பண்ணும்போது அது மக்களால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியாது, அது வெறுப்பாகத்தான் இருக்கும் அப்படின்றத நான் ஆணித்தனமாக பதிவு பண்ணிக்கிறேன். எத்தனை பேருக்கு திவாகர் மற்றும் மெய்யழகன் காம்போ பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எத்தனை பேர் அதை பார்த்து ரசிச்சிங்க, அந்த வீடியோலாம் பார்த்துருக்கீங்கன்றத சொல்லுங்க. இல்லைனா நீங்க அந்த வீடியோலாம் பார்க்கலாம், மறக்காம போய் பாருங்க. நீங்களும் அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். பை கைஸ்.